இந்த மனுஷனாய் வந்த இயேசு எப்படி வந்தார்? அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் கையினால் வேலை செய்கிறவன் வந்து இழிவானவனாக எண்ணப்பட்டான். கிரேக்க சமுதாயத்தில் ரோமர்கள் மத்தியில் கையினால் வேலை செய்கிறன்னா ரோமர்கள் நினச்சாங்க அடிமைக்கு தான் அந்த வேலை. கையில் செய்கிற வேலைலாம் அவனுக்கு கொடு. கிரேக்கர்கள் என்ன சொன்னாங்க? கையில் செய்கிற வேலை வந்து ஒரு சாபக்கேடான ஒன்று. மூல அறிவை பயன்படுத்தி இந்த கான்டெம்ப்ளேஷன், தியானம், அந்த மாதிரி வேலை தான் ஆசீர்வாதமான ஒன்று. இப்படி தான் போகணும் அந்த காலத்தில். அப்போ கையினால் வேலை செய்கிறவன், ஒரு தச்ச வேலை செய்கிறவன், ஒரு கையினால் வேலை செய்கிறவன் ஒரு இழிவானவனாக எண்ணப்பட்டான். அந்த சமுதாயத்தில் ஒரு தச்சனுக்கு மகனாக தச்சு வேலை செய்கிறவராக இந்த உலகத்தில் வந்தார். வந்ததன் மூலமாக ஒரு காமன் ஒர்க், ஒரு சாதாரண வேலைக்கு அதுவரை இல்லாத, அந்த சமுதாயத்தில் இல்லாத ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பையும் உன்னதமான ஸ்தானத்தையும் அவர் கொடுத்து விட்டார். இன்றைக்கு கையால வேலை செய்கிறவங்க ஒருத்தர் கூட தன்னுடைய வேலையை குறித்து வெட்கப்படவே கூடாது. நாம் என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோன்றதை பற்றி வெட்கப்படவே கூடாது. இயேசுவே ஒரு தச்சனுக்கு மகனாய் பிறந்து தச்சனுடைய மகன் என்று எண்ணப்பட்டு அந்த வேலையை செய்து வந்தார் ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது.